ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி முட்டை சேனல். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா காலிஃப்ளவர் பக்கோடா. அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக பாயில் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா குக் ஆகிடும். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு கடல மாவு, சோள மாவு, சாட் மசாலா. இந்த சாட் மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், நல்லா டார்க் கலர் கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது ஒரு 2 ஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர். இப்போ கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பக்கோடா நல்லா சிக்கன் மாதிரி டேஸ்ட் வரதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நான் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அளவில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் நல்லா மசாலா ஒட்டும், சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து பெரட்டி கலருங்க. நல்லா எல்லா காலிஃப்ளவர்லையும் மசாலா நல்லா ஒட்டணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறம் 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அது நல்லா வந்து உள்ளெல்லாம் இறங்கும் மசாலா. அப்போ தான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மலாக எப்படி பொரிப்பீங்களோ அந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா மசாலா ஒட்டி இருக்குது. நான் வந்து இதே மசாலாவை வந்து ஆனியன் வச்சு ட்ரை பண்ணேன், அதுவும் நல்லா வந்தது பாருங்கள். இதுதான் அது. இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அது எப்படி இருந்ததுன்னு. வாவ், இது ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கிரேசி முட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.